இதுதான் Xiaomiயோட Mi Gaming Laptop 2019. ரீசெண்டாக C4 Tech தமிழில் இது அன்பாக்ஸ் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோவை பார்க்கலன்னா கார்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் என்ன கேம்ஸ்லாம் இதில் ரன் பண்ணி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருந்தேன். நிறைய சஜஷன்ஸ் கொடுத்துருந்தீங்க. ஸோ அதில் உள்ள டாப் சஜஷன்ஸ் இருக்கிறதுலே பாப்புலரான கேம்ஸ் அதெல்லாம் எடுத்து இப்போ டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த Mi Gaming Laptop எப்படி அதெல்லாம் ரன் பண்ணிச்சு, பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹே गाइस, என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4 Tech தமிழ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம கீழே இருக்க thumbs up பட்டன், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான்ஸ் அதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்கு போவோம். ஸோ முதல்ல கண்ட்ரோல்லேருந்து ஆரம்பிப்போம். இங்கே எல்லா செட்டிங்ஸுமே மேக்ஸ் அவுட் பண்ணியிருக்கோம். இங்கே ரே ட்ரேசிங்கும் ஆனில் வச்சுருக்கோம். இதில் வந்து நல்லாவே ஃபுல்லி டிஸ்ட்ரக்டபிள் என்வாயர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே சுற்றி இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் எல்லாமே ஃபுல்லி டிஸ்ட்ரக்டபிளாக இருக்கிறதுனால அந்த லைட், டைனாமிக் லைட்டிங், ஷேடோஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் முக்கியமான விஷயம். ஸோ இங்கே ரே ட்ரேசிங் யூஸ் பண்ணல ஒரு ஃபோட்டோ ரியலிஸ்டிக் லுக் கிடைக்குது. ஸோ அவ்வளோ கிராஃபிக்ஸை புஷ் பண்ணல கூட ஆவரேஜ் ஃப்ரேம் ரேட் 60 FPS வரது ரொம்பவே ஒரு பாசிட்டிவ்னு சொல்லலாம். 0.1% கொஞ்சம் 30 FPSக்கு கம்மியாக இருக்குது. ஸோ ஓவரால் கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு 1660 Tiயோட கம்பேர் பண்ணல இது ரொம்பவே பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குன்னு சொல்லலாம். இந்த அளவு கிராஃபிக்கல் செட்டிங்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுத்துருக்காங்க. அடுத்து ஷேடோ ஆஃப் த டூம் ரைடர். இதுலேயும் ரே ட்ரேசிங் எனேபிள் பண்ணியிருக்கோம். அல்ட்ரா செட்டிங்ஸில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். கேம் பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. ஆவரேஜ் 90 FPS கிடச்சிது. சில நேரம் சில கட்சீன்ஸில் கொஞ்சம் ஃப்ரேம் ட்ராப்ஸ் இருந்துச்சு. அதனால தான் இந்த 0.1% FPS கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 12 FPSல இருக்குது. இப்போ அடுத்து இன்னொரு ரே ட்ரேசிங் டைட்டிலுக்கு போகிறோம், மெட்ரோ எக்ஸோடஸ். இங்கே ஆவரேஜ் FPS 55 இருக்குது. பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா 55 FPS இருக்கிறது பிளேயபிள் தான். எஸ்பெஷலி ஒரு சிங்கிள் பிளேயர் கேமுக்கு 55 FPS போதும், நல்லா ஸ்மூத்தாக விளையாட முடியும். அதோட உங்களுக்கு இன்னும் வேணும்னா கொஞ்சம் செட்டிங்ஸை கட் பண்ணிங்கன்னா ஈஸியாக 60 FPSக்கு மேலே ஸ்டேபிளாக கிடைக்கும். ப்ளஸ் அந்த 0.1% அது 12.1ல் இருக்குது. அதுவும் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். கேமில் சில நேரம் கொஞ்சம் ஸ்க்ரீன் டேரிங் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ஏன்னா நாங்கள் எப்படியோ வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே அல்ட்ராவில் தான் ரன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் கம்மி பண்ணால் எல்லாமே இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அடுத்து கொஞ்சம் பாப்புலரான ஸ்போர்ட் டைட்டில்ஸ்க்கு போனோம். இந்த Mi Gaming லேப்டாப்பில் 144 Hz டிஸ்பிளே இருக்குது. ஸோ ஸ்க்ரீன் வந்து 144 தடவை ரெஃப்ரெஷ் ஆகும் ஒரு செகண்டுக்கு. ஸோ இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கணுன்னா ஆவரேஜ் FPS 140 வரை அதிகமாக இருக்கணும், இல்லை அது க்ளோஸாவது இருக்கணும். ஸோ முதல்ல CSGOவில் ஆரம்பித்தோம். இங்கே ஹையஸ்ட் விஷுவல் செட்டிங்ஸில் ரன் பண்ணோம். ஆவரேஜ் 218 frames per second கிடச்சிது. 0.1% லோ 75. ஸோ அதுவும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ CSGO எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு போர்ட்டபிள் லேப்டாப்பில் தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு ஒரு பெரிய ஸ்போர்ட் டைட்டில் எபிக் செட்டிங்ஸில் Fortnite. ஸோ இங்கே இது 96 FPSல ரன் ஆச்சு. கொஞ்சம் செட்டிங்ஸை கம்மி பண்ணால் 120 FPS அடிக்க முடியும். 100 FPSல கூட Fortnite பார்க்க நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்மூத்தாக ரன் பண்ணுச்சு. CSGO, Fortnite பார்த்துட்டோம். PUBG 109 FPS கிடச்சிது அல்ட்ரா செட்டிங்ஸில். ஸோ எதுவும் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இந்த 3 கேம்ஸையும் பார்த்ததுனால சரி ஏபெக்ஸ் லெஜெண்ட்ஸும் பார்த்துருவோமே அப்படின்னு சொல்லி அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 117 FPS கிடச்சிது. 0.1%ம் 60 FPSக்கு மேலே இருந்தது. இந்த Mi Gaming லேப்டாப்பில் ஸ்போர்ட்ஸ் டைட்டில்ஸ்னு வரையில் பெர்ஃபார்மன்ஸ் தாறுமாறாக இருக்குது. மேக்ஸ் டீட்டெயில்ஸில் ரன் பண்ணாலும் 100 FPSக்கு மேலே ஈஸியாக மோஸ்ட்டாக கிடச்சிருது. ஸோ இந்த 144 Hz பேனல், IPS பேனல் இங்கே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸ்போர்ட்ஸ் டைட்டில்ஸ்க்கு. இது வரைக்கும் GPUவை தான் புஷ் பண்ணிகிட்ருக்கோம். ரே ட்ரேசிங் உள்ள டைட்டில்ஸ் ரன் பண்ணி பார்த்தோம். FPS அதிகமாக புஷ் பண்ணி பார்த்தோம். ஸோ இப்போ அந்த i7 9750H CPU எப்படி பெர்ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கொஞ்சம் CPU சென்சிட்டிவ் கேமாக இங்கே GTA 5 ரன் பண்ணி பார்த்தோம். 88 FPS ஆவரேஜாக கிடச்சிது. டீட்டெயில்ஸ் எல்லாமே டாப்பில் வச்சு ரன் பண்ணல. அடுத்து Borderlands 3க்கு போனோம்.
இது வந்து கொஞ்சம் RTX 2060க்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு கேம் ரன் பண்ணுறதுக்கு டிப்பிக்கலாக Borderlands 3 AMD கார்ட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணும். ஸோ எதிர்பார்த்த மாதிரியே அல்ட்ராவில் ஃப்ரேம் ரேட்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்துச்சு. 66 FPS. அது 66 FPSங்கிறது கண்டிப்பாக பிளேயபிள் தான். 0.1% லோஸும் ரொம்ப குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 18.6. இங்கே மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, லேப்டாப் ரொம்பவே லவுட் ஆகும் கேம்ஸ் விளையாடையில். சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் கடுப்பேற்றுற அளவுக்கு லவுட் ஆகும். ஸோ ஹெட்ஃபோன்ஸ் இல்லாமல் ஸ்பீக்கரில் கேம்ஸ் ஆடுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்காது. இதுலேருந்து ஸ்டார் வார்ஸ் ஜெடை ஃபாலன் ஆர்டருக்கு போனோம். ஸோ இங்கே எல்லா செட்டிங்ஸும் திருப்பி அல்ட்ராவில் இருக்குது. கேம் பிளே ரொம்ப ஸ்மூத்தாக இருந்தது. 79 FPS ஆவரேஜாக கிடச்சிது. 0.1% லோஸ் திருப்பியும் கிட்டத்தட்ட 30 FPSல இருந்தது. ஸோ ஒரு ஆக்ஷன் கேமுக்கு இது ரொம்பவே கரெக்டாக தான் இருந்தது. இப்போ ரோல்ஸ் டாஜஸ் சுற்றி பேன் பண்ணணும் எதுவாக இருந்துச்சுனாலும் ரெஸ்பான்சிவாக இருந்தது. ஜிட்டர் எதுவும் இல்லை, லேக் எதுவும் இல்லை. ஸோ சவுண்ட் வந்து சுற்றி இருக்கவங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் இங்கே அவ்வளோ சவுண்ட் இருக்கிறதுக்கு காரணம் ஃபேன்ஸ் எல்லாமே ஹெவியாக ஒர்க் ஆகுது. டெம்பரேச்சர்ஸ் கண்ட்ரோலில் இருக்குது. அதனால எப்போவுமே 2060 டெம்பரேச்சர் 75 டிகிரிக்கு மேலே போல் i7 65-70 டிகிரியில் தான் இருக்குது. ஸோ அதனால தெர்மல் த்ராட்லிங் ஒரு பிரச்சனையாக இல்லை. ஸ்டாக் வோல்டேஜில் CPU சில நேரம் அந்த பவர் லிமிட்டுக்கு வந்துடுது. ஸோ கொஞ்சம் லைட்டாக அண்டர்வோல்ட் பண்ணோம் CPU GPU ரெண்டுத்தையும் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கிறதுக்காக. ஸோ அண்டர்வோல்ட் பண்ணிட்டு ஃபேன் டர்போ ஆனில் வைக்கையில் சாசி வந்து ரொம்ப வார்ம் ஆகலை. பட் ஸ்பேஸ் பார் கீபோர்ட் இதெல்லாம் கொஞ்சம் வார்ம் ஆச்சு. ரொம்ப விளையாடுறதுக்கே கஷ்டமாக இருக்கிற அளவுக்குலாம் வார்ம் ஆகலை. பட் சொல்லிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஃபைனலாக இருக்கிறதுலே டிமாண்டிங்கான கேம் ரெட் டெட் ரெடெம்ப்ஷன் 2. திருப்பியும் அல்ட்ரா செட்டிங்ஸில் தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். 50 FPSோட அதிகமாக கிடச்சிது. மவுஸ் மூவ்மெண்ட் சில நேரத்தில் கொஞ்சம் லாகியாக இருந்தது. ஏன்னா ஃப்ரேம் ட்ராப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அது எதிர்பார்த்தது தான். ஏன்னா இந்த கேம் வந்து ரொம்ப நல்லா ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க ராக்ஸ்டார்னு சொல்ல முடியாது. இதோட பவர்ஃபுல்லான PCஸில் கூட இது கொஞ்சம் தடுமாறுற கேம் தான். 1% லோஸ் வந்து 27 FPSல இருந்தது. ஓவரால் கேம் பிளே ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸ்க்ரீன் டேரிங் எதுவும் பெருசாக இல்லை. இந்த லேப்டாப்பில் நான் இந்த கேம் ஆடணுன்னா கிராஃபிக் லெவல்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணுவேன். அப்போ தான் ஆவரேஜ் FPS 60க்கு மேலே போகிற அளவுக்கு. ஸோ ஃபைனலாக இந்த Mi Gaming Laptop 2019 கேம்ஸ் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். டாப் AAA கேம்ஸ் எல்லாமே 60 FPSல ஈஸியாக மேக்ஸ் செட்டிங்ஸில் விளையாட முடியும். இங்கே இன்னும் கொஞ்சம் அதிகமான ஃப்ரேம் ரேட்ஸ் வேணும்னா டீட்டெயில் லெவல்ஸை கொஞ்சம் ட்ராப் பண்ண வேண்டியிருக்கும். கேஷுவலான eSports டைட்டில்ஸ் ஈஸியாக 90 FPS மேலே ரன் பண்ண முடியும். இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, மோஸ்ட்டாக எல்லா கேமிங் லேப்டாப்ஸ்லேயும் பேட்டரி லைஃப் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே ஒரு 55 வாட் பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 45 நிமிஷம் தான் NVIDIA பேட்டரி பூஸ்ட்டை வச்சு கேம் விளையாட முடியும். அது எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. பட் யூஸ்வலாக கேம்ஸ் விளையாடணுன்னா நம்ம சார்ஜில், அதாவது வால் அடாப்டரில் கனெக்ட் பண்ணி தான் விளையாடுவோம். மற்றபடி இன்னும் கொஞ்சம் லைட்டான டாஸ்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா Xiaomi பேட்டரி லைஃப் 6.5 மணி நேரம் இருக்கணும் அந்த இன்டெகிரேட்டட் இன்டெல் HD GPU யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோதான் இந்த கேமிங் வீடியோவுக்கு. அடுத்து ஒரு எடிட்டிங் வீடியோ பண்ணலான்னு நினைக்கிறீங்களா? ப்ரொடக்டிவிட்டிக்கு இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணால் அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் கருத்தை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வேறு என்ன வீடியோ இந்த Mi Gaming Laptop பற்றி நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? சரி, Mi Gaming Laptopை விடுங்க, வேறு என்ன லேப்டாப் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? ஜென்ரலாக வேறு எந்த லேப்டாப்பை பற்றி வீடியோ போட்டால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்? திருப்பியும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. பிடிச்சிருக்கு பிடிக்கல என்ன நினைக்கிறீங்களோ அதை பேஸ் பண்ணி கீழே உள்ள தம்ஸ் அப் தம்ஸ் டவுன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை திருப்பி சந்திக்கிற வரைக்கும் என் பேர் ஆஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது C4E Tech தமிழ். Have a nice day. Bye.